சட்டப்பேரவையில் இன்று நெடுஞ்சாலைகள் மற்றும் பொதுப்பணித்துறை மனிதவள மேலாண்மைத்துறை மானிய கோரிக்கை மீது விவாதம். இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்கும் அமைச்சர் பதிலுரை வழங்க இருப்பதாக தகவல். ஜேபிஎஸ்சி ஜேஎஸ்எஸ்சி தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு அறிவிப்பு. जो अलग अलग संस्थानों के साथ संपर्क करते बुद्धिजीवी लोगों के साथ अच्छे लोगों के साथ संपर्क कर इस रिफॉर्म को पूरा अंजाम तक पहुंचाएंगे. தேர்வு முறைகேட்டை கண்டித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை. தொடர் போராட்டத்துக்கு ஜார்க்கண்ட் அரசு செவி சாய்த்ததால் மாணவர்கள் உற்சாகம். இருபத்தி 4 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மாணவர்கள் வெற்றி கொண்டாட்டம். காவிரி மேலாண்மை ஆணைய அறிவுறுத்தலின்படி 12,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. இந்த வாரம் திறந்துவிடப்படும் காவிரி நீரின் அளவு விவரங்களை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் ஆணை. கபினி அணையிலிருந்து 13,600 கன அடி நீர் வெளியேற்றம். கேஆர்எஸ் அணையிலிருந்து வினாடிக்கு 2,987 கன அடி வீதம் நீர் திறப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 12,174 கன அடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 82.13 அடியாக உள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கன அடி நீர் வெளியேற்றம். தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி விசிக என்பதை உளுந்தூர்பேட்டை மாநாடு உறுதிப்படுத்தியதாக திருமாவளவன் எழுச்சி உரை. வருங்காலத்தில் ஆளுங்கட்சியுடன் கூட்டணி வைக்காமல் ஆளுங்கட்சியாக வளர வேண்டும் என விருப்பம். நாம் இப்போது அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறோம். இனி வருங்காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக வளர வேண்டும். உளுந்தூர்பேட்டை விசிக மாநாட்டில் கட்டுக்கடங்காமல் திரண்ட தொண்டர்கள். அதே இடத்துல உட்காருங்க, அப்படியே உட்காருப்பா. நீ இறங்க வேண்டாம்ப்பா, உட்காருப்பா. இறங்க வேண்டாம், உட்காருங்கிறல்ல, உட்காரு தம்பி, உட்காருப்பா. மாநாடு மேடையிலும் தொண்டர்கள் சூழ்ந்ததால் சுருக்கமாக உரையை முடித்துக் கொண்டார் திருமாவளவன். நான் உங்களிடையே நீண்ட நேரம் பேச விரும்பியும் இந்த இக்கட்டான நிலையில் பேச இயலாத நிலையில் இருக்கிறேன். என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அனைவரும் பாதுகாப்பாக கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இனி வரும் காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் தாவேக கூட்டணியில் இணைந்து பயணிக்கும். உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் திருமாவளவன் பேச்சு. வைத்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில் தமிழ் அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். உளுந்தூர்பேட்டை விசிக மாநாட்டில் திருமாவளவனுக்கு மூச்சு திணறல் ஏற்படும் அளவுக்கு நெருக்கிய கட்சி தொண்டர்கள். கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் 5 நிமிடங்களில் பேச்சை நிறைவு செய்தார். தமிழ்நாட்டில் சினிமா பாணியில் கொலை காட்சிகள் அரங்கேறுவதாக திமுக குற்றச்சாட்டு. தாவேக ஆட்சியில் கொலை செய்து ரீல்ஸ் வெளியிடும் கலாச்சாரம் தொடங்கியதாக பரந்தாமன் விமர்சனம். நீங்க திரைப்படத்துல ஹீரோவா இருக்கலாம், திரைப்படத்துல நீங்க நடிச்சு காட்டின அந்த ஹீரோயிசத்தெல்லாம் பார்த்து இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் இதை செய்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கிறாங்கன்றதான் இதை எடுத்து காட்டுது.
வேலூர்ல தலைமை பெண் காவலரே குத்தி கொண்டிருக்கிறாங்க. இதை விட என்ன கேவலம் இருக்கு? மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் தடுமாறி கீழே விழுந்த ஆளுநர் ஆர்லேக்கர். மேடை அமைப்பதில் ஏற்பட்ட குளறுபடியால் நடந்து சென்றபோது தடுமாறினார் ஆளுநர். காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் கன்னத்தில் அறைந்த இளைஞர் கைது. அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. தமிழர்கள் 3 பேரை அநியாயமாக சுட்டுக் கொன்ற கர்நாடக வனத்துறைக்கு எதிராக கண்டன போராட்டம். சென்னை மற்றும் சேலத்தில் கர்நாடக பேருந்துகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கைது. காவல்துறையினர் தாக்கியதால் பரமசிவம் உயிரிழந்ததாக கூறப்படும் வழக்கை நீதித்துறை நடுவர் விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சிந்தாமணி காவல் நிலையத்தில் சிசிடிவி இருந்ததா என்பது குறித்து ஆய்வு செய்ய நீதிமன்ற ஆணையர் வழக்கறிஞர் செல்வகுமாரை நியமனம் செய்து உத்தரவு. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் நியூஸ் தமிழ் செய்தியாளர்களை தாக்கிய ஸ்ரீராம் என்பவர் கைது. உதயநிதி ஸ்டாலினை அழைத்து வந்து விசாரணை நடத்திய போது செய்தியாளர்களை தாக்கிய வழக்கில் நடவடிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் 500 கிலோ பான் குட்கா பொருட்கள் பறிமுதல். காரில் கடத்தி வந்த நபர் போலீசாருக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு தப்பியோட்டம். பல மாநிலங்களில் தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு பாஜகவில் தேசிய அளவில் 65 நிர்வாகிகள் மாற்றம். தேசிய செயலாளர்களாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த வெங்கடேசன் உட்பட 16 பேர் நியமனம். பாஜக மகளிர் அணி தலைவர் பொறுப்பிலிருந்து தமிழ்நாட்டின் வானதி சீனிவாசன் விடுவிப்பு. புதிய தலைவராக சத்தீஸ்கரைச் சேர்ந்த ரூப்குமாரி சௌத்ரி நியமனம். பாஜகவின் தேசிய பொருளாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமனம். முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி உட்பட 8 பேர் தேசிய பொதுச் செயலாளர்களாக நியமனம். 16 வயதிலேயே CA தேர்வில் தேர்ச்சி பெற்ற இந்தியாவின் லட்சுமணன் மையப்பன் உலகின் இளம் பட்டய கணக்காளராக உருவெடுத்து கின்னஸ் சாதனை. இந்தியாவின் கடல் எல்லைகளை பாதுகாக்க அமெரிக்காவின் 2 அதிநவீன ட்ரோன்களை பயன்படுத்த முடிவு. 934 கோடி ரூபாய் மதிப்பில் 30 மாதங்களுக்கு குத்தகைக்கு வாங்க மத்திய அரசு ஒப்பந்தம். 3 நாள் பயணமாக அடுத்த மாதம் அமெரிக்கா செல்கிறார் சீன அதிபர் ஜி ஜின்பிங். இரு நாடுகளுக்கு இடையிலான முக்கிய விவகாரங்கள் குறித்து ட்ரம்புடன் பேச்சு நடத்த திட்டம். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்க கடற்படை முற்றுகைக்கு இடையூறாக இருந்தால் குண்டு வீசி தகர்ப்போம். ஓமனுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்க மிரட்டல். காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் இதுவரை 2325 பேர் உயிரிழப்பு. உகாண்டா வரை நோய் தொற்று பரவிய நிலையில் ஏறத்தாழ 5000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். டெஸ்ட் போட்டிகளில் 350 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்தியாவின் ரவீந்திர ஜடேஜா புதிய சாதனை. அனில் கும்ப்ளே, அஸ்வின், கபில் தேவ், ஹர்பஜன் ஆகியோரின் சாதனை பட்டியலில் இணைந்து அசத்தல். திரையரங்குகளை தொடர்ந்து OTT தளத்தில் ஆள வருகிறது முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம். வரும் 21ஆம் தேதி G5 OTT தளத்தில் வெளியாகும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரண்மனையில் ஓணம் விழா தொடக்கம்.
அத்தப்பூ கோலமிட்டு ஊஞ்சல் விளையாடி மகிழ்ந்த ஊழியர்கள். அமெரிக்காவுக்கு எதிரான போரில் சுமார் 200 விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஈரானின் புரட்சிகர காவல் படை அறிவிப்பு. ஈரான் தரப்பில் வான் பாதுகாப்பு உள்கட்டமைப்பில் சேதம் அடையவில்லை என்றும் விளக்கம்.